ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பூரியோ பன்னீர் கிரேவி செய்ய போகிறேன். இப்போ தான் எங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்குள்ள வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து வெள்ளை ரவை, அதுக்கப்புறம் மைதா மாவு எதுக்குன்னா பூரி வந்து கொஞ்சம் வெள்ளையாக நல்லாயிருக்கும், அதுக்காக மைதா மாவு போட்டிருக்கேன். வேணுன்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா போடாமல் கூட வெறும் ரவையும் கோதுமை மாவு வச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா இது ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவு உப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம ரவை இதெல்லாம் போட்டிருக்கனால பூரி வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், அதுக்காக ரவை போட்டிருக்கேன். மைதா மாவு வந்து நல்லா கடையிலலாம் வெள்ளையாக கொடுக்குறாங்க பார்த்திங்களா பூரி, அந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும் மாவு, அந்தளவுக்கு பிசைஞ்சுக்கணும். மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றி மறுபடியும் நல்லா ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிட்டு நம்ம இது க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வந்து இது ஊறணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலான்னா இது வந்து ஊறட்டும். நம்ம வந்து பன்னீர் கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பன்னீர் கிரேவிக்கு நான் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன், மீடியம் சைஸில். இது வந்து துருவி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுக்கிறத விட இந்த மாதிரி துருவி அந்த தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் தாளிப்பு போட்டு, பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் 3 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா பொடியாக இருக்கணும், ரொம்ப பெருசாக போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதங்கணும். கலர் வந்து நல்லா மாறி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டு, இதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இதிலே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி அதையும் போட்டு இதையும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கட்டும். நம்ம இதுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். நான் வந்து முந்திரி மட்டும் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். அது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா நான் வந்து பாலில் இருக்கிற கெட்டியான திக்கான ஆடை இருக்குது பார்த்திங்களா, அது போட்டு நான் அந்த மிக்சியிலே போட்டு நான் இதையும் அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் ஒரு வேளை இந்த ஆடை இல்லை அப்படின்னா, பால் ஆடை இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை க்ரீம் இருந்தாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தயிர் வேணாலும் கூட போட்டுக்கலாம். ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பால் ஆடை போடுறப்போ டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அது போட்டதுக்கப்புறம் சும்மா ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூனு, மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த தக்காளிலாம் வதக்கிட்டு வச்சு பார்த்திங்களா, அதுலேயே 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு இப்படி வரணும். தக்காளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த மசாலாவும் ஊற்றிடலாம். இதுலேயே ஊற்றி இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இதோட பச்சை வாசமெல்லாம் போயிடணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து உப்பு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திக்காக கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து பன்னீர் வந்து ஒரு 2 பாக்கெட் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் போட்டு லைட்டாக வறுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப வதக்கிடக்கூடாது. ரொம்ப வதக்குனா என்ன ஆகுனா பன்னீர் வந்து ரொம்ப கெட்டியாக போயிடும். அதனால் ரொம்ப வதக்காமல் லைட்டாக வதக்கிட்டு நம்ம இந்த கொதிச்சதுக்கப்புறம் நான் மசாலாலேயே போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பட்டர் அதையும் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து சிம்மில் வச்சுடலாம், அப்படியே கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து நம்ம பூரிக்கு மாவு வந்து இதை எடுத்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ வந்து ஆயிலும் வந்து அவ்வளோக்கா இழுக்காது. இன்னொன்று வந்து பூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை வந்து நான் தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு கூட நம்ம எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒட்டுக்கா நம்ம பூரி சுட்டுக்கலாம். கொஞ்சம் மாவு மேலே தூவிட்டு நம்ம தேய்க்கிற கொஞ்சம் சௌரியமாக இருக்கும், அதுக்காக மேலே தூவிட்டு அதுக்கப்புறமா பூரி தேய்ச்சிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து தேய்ச்சிக்கணும். இந்த மொத்தம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து பூரி இருக்கட்டும். நம்ம வந்து கிரேவி திக்காயிருச்சு. இதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சி அதையும் போட்டு, இதிலே வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் இது பன்னீர் கிரேவிங்கிறப்போ. உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம், வேண்டாம்னா போடாமல் கூட வரல. நான் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கிறேன். அந்த ஸ்வீட் இருந்தால் சப்பாத்திக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கேன். இது போட்டு சிம்மில் வச்சு இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது வந்து கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்ம பூரியை ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றி இந்த மாதிரி பூரி நல்லா உப்பலாக இருக்குது. மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டே இருந்தால் நல்லா சூப்பராக உப்பி வரும். பூரி பார்க்குறக்கும் நல்லா வெள்ளையாக நல்லாயிருக்கும்.
நல்லா குட்டி குட்டி பூரி போட்டால் நல்லா உப்பெல்லாம் சீக்கிரமாக வரும். நல்லா பெருசாக போடுறப்ப கொஞ்சம் ஒவ்வொரு பூரி வந்து அமுந்து வரும். குட்டி குட்டியாக போட்டால் நல்லா புசுன்னு இருக்கும். இந்த பூரி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நம்ம போய் பன்னீர் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு வேளை நல்லா அந்த கிரேவியோட சுக்கா மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வேணாலும் நம்ம வச்சு சாப்பாட்டு கூட அந்த மாதிரி தொட்டுக்குற கூட வச்சுக்கலாம். இது வந்து பூரி சப்பாத்திக்குங்கிறப்ப இந்த அளவுக்கு இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் திக்காக வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கணும், நான் வச்சுருக்கிறேன். அப்படி நான் அவ்வளோதான், பூரியும் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.